அனைவருக்கும் வணக்கம். ஏசி மேக்ஸ் ஈசி மேக்ஸ் என்று 9ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் இயற்கணிதம் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.4 அதில் ஃபார்முலா பாருங்கள். ஆல்ரெடி சம் செஞ்சுருக்கோம். கணக்கலாம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca அப்படின்னு இருக்குது. இது ஃபார்முலா. ஐடென்டிட்டின்னு அர்த்தம். அல்ஜிப்ரா ஐடென்டிட்டி இது ஆல்ரெடி நம்ம ரீட் பண்ணியிருக்கோம் ஒரு முறை. இப்போது இதை பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இது அப்படி தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த மைனஸ் ஏ ஸ்கொயர் இங்கே ஏன் வருது? அந்த ஈக்குவல் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அதை மொத்தம் இந்த பக்கம் கொண்டு வரும். இது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது ப்ளஸில் இருக்குது. இது இங்கே மைனஸ் சேஞ்ச் ஆகும். சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கும். மைனஸ் ஏ ஸ்கொயர் இது ஆல்ரெடி இங்கே வரும்போது மைனஸ் பி ஸ்கொயர் இது ஆல்ரெடி இங்கே வரும்போது மைனஸ் சி ஸ்கொயர். அப்போ அடுத்தது இந்த ஈக்குவல்ட்டு அப்படியே எழுதி வரும். ரிமைண்டர் பாருங்கள். ப்ளஸ் 2ab அப்படியே இருக்குது. ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca அப்படி தான் எழுதியிருக்கும். இப்படி எழுதலாம். இந்த ஃபார்முலாவில் இப்படி எழுதிக்கலாம். இதுவும் ஈக்குவல் தான். இதுக்கு இந்த ஐடென்டிட்டி இதுக்கு ஈக்குவல்னு அர்த்தம். அடுத்து எப்படி எழுதலாம் பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் இது அப்படியே எழுதிட்டேன். இதுலேருந்து தான் செய்யணும். இந்த மைனஸை காமனாக வெளியே தரும். காமனாக மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா மைனஸ் வெளியே எடுக்கும் போது உள்ளே எல்லாம் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகிடும். இப்போ எனக்கு எல்லாம் மைனஸ் இருந்தால் மைனஸ் காமனாக வெளியே இருந்துட்டா ப்ராக்கெட் போட்டுட்டிங்கன்னா இது ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். இது ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படின்னு ஈக்குவல் டு இதில் என்ன செய்யணும் பாருங்கள். 2 இருக்குது பாருங்கள். இந்த டூவில் நான் என்ன செய்யணும், காமனாக அவுட்டரில் கொண்டு வந்துடுறேன். வெளியே எடுத்து வரும். ப்ராக்கெட் போட்டுடணும் காமனாக வந்து. ஏன்னா பிரேக் பண்ண விட்டிங்கன்னா அதுக்கு 2a மட்டும் இருக்குது. இதெல்லாம் 2 இல்லாமல் போயிடும். அப்போ இங்கே பாருங்கள், எனக்கு ப்ராக்கெட் போட்டு எடுத்துமே 2 காமனாக வெளியே இருந்தால் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் இங்கே என்ன வரும், இந்த 2 எழுதிக்கு பார்த்தீங்கன்னா இது தவறு, இங்கே வரக்கூடாது. அப்போ என்ன வரும், எனக்கு சிஏ அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலாவை இந்த 2 விதமாக இப்படி மாற்றி எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இன்னொரு விதமாக எழுதுறேன் பாருங்கள். இப்போ எனக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது பார்த்தீங்களா. அது என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இருக்கா. அதை மட்டும் இங்கே அப்படியே வச்சுக்கிங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அப்போ எனக்கு என்ன ஒரு மீதி இந்த 2ab இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா மைனஸ் 2ab, இது இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 2bc, இது இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 2caன்னு வந்துடும். அப்போ இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்லாம் அது அப்படியே தான் இருக்குது. இந்த பக்கம் எந்த பக்கம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கிறது அப்படி தான் இருக்குது. அந்த ஈக்குவலும் அப்படி தான் இருக்குது. இந்த ஈக்குவல் இங்கே அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த பக்கம் இருக்கிறது இது அப்படி தான் இருக்குது. அப்போ எது மட்டும் இங்கே வந்திருக்கு, மைனஸ் 2ab. இந்த ப்ளஸில் இருந்தது எல்லாமே இந்த பக்கம் வந்து மைனஸ் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்து மைனஸ்னு எழுதியிருக்கோம். இதில் பாருங்கள், எனக்கு மைனஸ் காமனாக எழுதி தரேன். இது அப்படி தான் எழுதியிருக்கேன். இதில் மைனஸ் நான் காமனாக வெளியே தட்டுனா ப்ராக்கெட் போடுறேன். அப்போ எது இருக்கும், 2 இந்த 2 போட்டுனா ப்ராக்கெட் போட்டு ஏபி மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ப்ராக்கெட்டாக காமனாக வெளியே போயிடுச்சு மைனஸ் வந்து. அப்போ ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். அப்போ எனக்கு இப்படியும் எழுதலாம். 2 விதமாக எழுதிக்கலாம். அந்த ஃபார்முலாவை நமக்கு தேவையான 2 விதமாக. இது போல் ஒன்று எழுதுகிறோம், இதோ ஒன்று எழுதியிருக்கும் பாருங்கள். இது போல் ஒன்று எழுதியிருக்கும். அப்போ இது ஒரே ஐடென்டிட்டி தான். இதுலேருந்து நமக்கு தேவையான இந்த ஃபார்முலா நம்ம இப்படி எழுதிக்கணும். ஈக்குவல் இந்த பக்கம் ஐடென்டிட்டி. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த சம்மு வந்து இந்த ஃபார்முலா எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சம்முக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம். இப்போ பாருங்கள், எக்ஸசைஸ் பாருங்கள் 3.4லேயே பாருங்கள். 3.4ல் பயிற்சியில் 3வது கணக்கு. இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் பி ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 14x ஸ்கொயர் ப்ளஸ் 59x ப்ளஸ் 70. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்ன வரும் வேல்யூ. செகண்ட் கொஸ்டின் 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c ஈக்குவல் டு வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கேள்வி. அதுக்கு கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஈக்குவல் டு என்ன வரும், அதான் கேள்வி. இப்போது அதே போல் 4வது பாருங்கள், அதிலே கொடுத்துருக்காங்க. திரும்பவும் நமக்கு 4வது பாருங்கள், ஏ பை பிசி ப்ளஸ் பி பை ஏசி அப்படின்னு வந்துடணும். இங்கே பி பை ஏசி. இங்கே ஏ இருந்ததுன்னா கீழே ஏ வரக்கூடாது, இங்கே பி இருந்தால் பி வரக்கூடாது. அப்போது பி பை ஏசி ப்ளஸ் சி பை ஏ பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 கொஸ்டினுக்கு இப்போ நம்ம ஆன்சர் பண்ணணும். அதாவது தமிழ் எழுத்துக்கு பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் பி ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ்னு அடுக்கு 3 ப்ளஸ் 14x ஸ்கொயர் ப்ளஸ் 59x ப்ளஸ் 70 கொடுத்துட்டு இவற்றின் மதிப்பு என்ன. இது 4 கேள்விக்கு மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரூஃப் பாருங்கள். தீர்வு
நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியும், ஐடென்டிட்டி தெரியும். இந்த ஐடென்டிட்டியை நம்ம அப்படியே எழுதிடுறோம். இந்த ஐடென்டிட்டி நமக்கு தெரியுன்றதுனால நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். அது இது ரெட்டில் எழுதியிருக்கேன், உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியுன்றதுக்கு எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்காங்க. இது எடுத்து வந்து அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். இந்த அப்படியே எழுதிடுறேங்க, ஈக்குவல் போட்டுறேன். இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவல். இந்த ஈக்குவல் அப்படி தான் எழுதியிருக்கேன் நான். இங்கே என்ன இருக்குது, எனக்கு எக்ஸ் க்யூப் இருக்குது ப்ளஸ் 14x ஸ்கொயர் அப்படி எழுதியிருக்கேன், ப்ளஸ் 59x ப்ளஸ் 70 அப்படி தான் எழுதியிருக்கேன். இப்போ அவங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினே கேட்குறாங்க பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதுக்கு என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இது வந்து எனக்கு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் அப்படியே இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரும் எனக்கு அப்படி தான் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயரும் அப்படியே இருக்குது. அப்போ எனக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு நேராக ஈக்குவல் என்ன இருக்குங்க, அது அரை மார்க் பாருங்க 14 இருக்குது. அப்போது எனக்கு ஃபஸ்ட் சம்முக்கு ஆன்சர் என்ன வரணும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு இங்கே நம்பர் எடுத்துக்காதீங்க 14, அவ்வளோ தான் ஆன்சர். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், உங்களுக்கு செகண்ட் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். இல்லை தேர்டில் பாருங்கள், தேர்ட் வந்துடும், ஈஸியாக வந்துடும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னென்னு கேட்குறாங்க நம்பர். இப்போ எப்படி நம்ம ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு நம்பர் கேட்டோம், இந்த கேள்வி கேட்டிருந்தாங்களே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் என்னன்னு கேட்டாங்க. அந்த ஈக்குவல் தான் நமக்கு என்ன வந்திருக்கு, 14 வந்திருக்கு. அதே போல் எனக்கு இந்த தேர்ட் சம் பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும், அதுக்கு ஒரு நம்பர் வரணும்ல, அதுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. மூணாவது சம் எழுதிருக்கீங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு, இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும். அது என்ன ஐடென்டிட்டி ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நேரம் உங்களுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, அதோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 பிராக்கெட் கொடுத்துருக்காங்களா, எனக்கு இதுதான். இது ஈக்குவல் எதுக்கு, எனக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். அப்போ இது எடுத்து நான் அப்படியே இங்கே எழுதுறேன். நான் இப்போ இந்த இடத்துல எழுதுறேன். நான் இப்போ இதுக்கு என்னன்னா, எனக்கு ஷார்ட்டாக பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த ஃபார்முலா பாருங்கள் நல்லா, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஃபார்முலா அப்படியே இருக்குல்ல, இது எடுத்துன்னு வந்து அப்படியே நான் இங்கே எழுதுறேன் இந்த இடத்துல. அப்போ பாருங்கள், இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 பிராக்கெட் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு அர்த்தம். இப்போ நல்லா பாருங்கள், எனக்கு வந்து இந்த இப்போ இது ஃபார்முலா ஏற்றிங்களா, இதுக்கு நேரம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போது எதுக்கு நேராக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்னு 14, அதை அப்ளை பண்ணிடுறோம். இந்த பிராக்கெட் போட்டு இந்த 2 அப்படியே போட்டுறோம் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, அப்படியே எழுதிடுறீங்க. இந்த 2வும் அப்படியே எழுதிடுறேன், நான் வேறு எதுவும் பண்ணல, இந்த மைனஸும் அப்படியே எழுதிடுறேன். இப்போ எனக்கு பாருங்கள், ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இதுக்கு என்ன வரணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த சம்முக்கு நேராக போங்க. இதை பாருங்கள், இது ப்ளஸ் அப்படியே இருக்கா, இதில் பாருங்கள் எக்ஸ் அப்படியே இருக்கா, எனக்கு எக்ஸ் நேராக எக்ஸ் இருக்குது. அப்போது எனக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு நேராக அது கீழே இங்கே என்ன இருக்குது பாருங்கள் எனக்கு. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏக்கு நேரம் என்ன இருக்குது, எனக்கு 59 இருக்குது. அப்போது எனக்கு இதில் வந்து பாருங்கள், ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏக்கு நான் என்ன பண்ணுவீங்க 59. அப்போ இதுக்கு நேராக இருக்குது இந்த 59 அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிடுறேன். இதுக்கு நேராக இருக்குது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிங்க பாருங்கள், அப்படியே எழுதிடும். இப்போ அடுக்கு 2ன்னு வருது பார்த்தீங்களா, அப்போ ஸ்கொயர்னு வந்து என்ன அர்த்தம், எனக்கு வந்து 2 டைம்ஸ் 2 முறை நீங்கள் பெருக்கணும் அதே நம்பரை. 14 பெருக்கல் 14 14 × 14 மல்டிபிள் பண்ணுறேன். இந்த மைனஸ் அப்படியே எழுதிடுறேன், இந்த 2 அப்படியே தான் இருக்கேன். 59 அப்படியே பிராக்கெட் எடுத்துகிட்டு மல்டிபிகேஷன் ரெண்டும் ஒன்று தான், அது பிராக்கெட் போல ஒன்று தான், மல்டிபிகேஷன் கூட ஒன்று தான். எனக்கு 14 சார் வந்து 196. இந்த மைனஸ் நான் அப்படியே எழுதியிருக்கேன். இது கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 118 அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ஷன் பண்ணிவிடுங்க. சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வருது, 78. அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 78. இது தேர்ட் சம்முக்கான ஆன்சர். அடுத்தது இப்போது செகண்ட் சம் கேட்ட பார்த்தீங்களா, இதுக்கு செகண்ட் சம்முக்கான ஆன்சர் இங்கே பாருங்கள். இப்போது இங்கே ஏதோ வந்திருக்கேன் பாருங்கள், 1/a செகண்ட் சம் பாருங்கள், இதான் நம்ம கொடுத்துருக்காங்க. 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த இதில் நல்லா தெளிவாக பாருங்கள். இதில் என்ன இருக்குது, எனக்கு ஏ இருக்குது. அப்போ எது இல்லை, எனக்கு ஏக்கு அப்புறம் பிசி இல்லை. அந்த பிசியை நான் சரி மல்டிபிள் அண்ட் டிவைட் மேலேயும் பிரிக்கிறேன், அதாவது தொகுதியிலையும் பிரிக்கிறேன் பகுதியிலையும் பிரிக்கிறேன் பிசியால். இங்கே எது இல்லையோ ஏபிசி வரணும், ஏ இருக்குது, அப்போ பிசியால் இங்கேயும் எங்கேயும் மேலே பிசின்னு எழுதிடுறேன். இந்த ப்ளஸ் அப்படியே எழுதுறேன். இப்போ இங்கே பாருங்கள் பி இருக்குது, அப்போ பி இருந்தால் எது இல்லை, எனக்கு ஏசி இல்லை. ஏசி இங்கேயும் அப்ளை பண்ணுறேன், இங்கேயும் அப்ளை பண்ணுறேன். நியூமினேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுக்கும் அப்ளை பண்ணிடுறோம். ப்ளஸ் இந்த ப்ளஸ் அப்படியே இங்கே சி இருக்குது எனக்கு. அப்போ சி இருந்தால் எது இல்லை, எனக்கு ஏபி இல்லை. அப்போ ஏபி நான் இங்கேயும் எழுதுறேன், இங்கேயும் நான் மேலே எழுதிடுறேன். இப்போ இது பாருங்கள், எல்லாம் ஏபிசின்னு வந்துச்சுங்களா உங்களுக்கு எல்லாமே. அப்போ எல்லாமே ஏபிசின்னு வந்துட்டா இந்த இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறதுக்கு காமனாக அப்படியே நீட்டாக ஒரு கோடு போட்டுரும். இந்த டிவைடுக்கு எல்லாம் காமனாக சேர்த்து ஒரு ஏபிசின்னு எழுதிடலாம். இதுவும் ஏபிசி, இதுவும் ஏபிசி, இதுவும் ஏபிசி தான். என்ன சார் இது பிஏசின்னு இருக்கு,
பிஎஸ்சினாலும் ஒன்று தான், ஏபிசினாலும் ஒன்று தான். அப்போ இது மூணுமே காமனாக இருந்தால் நீட்டாக ஒரு லைன் டிவைட் லைன் போட்டுட்டு ஏபிசின்னு ஒன் டைம்ஸ் எழுதுறீங்க. அப்போ மேலே என்ன இருக்குது, எனக்கு பிசி இருக்குது, ப்ளஸ் இந்த ப்ளஸ் அப்படியே எழுதுறோம், ப்ளஸ் ஏசி அந்த அப்படியே எழுதிடுறோமா, ப்ளஸ் அப்படியே எழுதுறோம், ஏபின்னு எழுதுறோம். அப்போ இந்த மேலே கருத்து அப்படியே எழுதிடும், இந்த ப்ளஸ்லாம் இந்த ப்ளஸ் அப்படியே எடுத்து எழுதிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து பிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏபி அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ தெரியும். இதில் நமக்கு ஆல்ரெடி கணக்கு கொடுத்துறாங்க பாருங்கள், இதுதான் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அப்படின்னு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுவும் இதுவும் ஒன்று தான். இப்போ நமக்கு நல்லா பாருங்கள், இதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். இதில் வந்து பிசி வருது சார், அதில் வந்து ஏபி வருது, இது வரைக்கும் பாருங்கள் ஏபி, அப்புறம் பிசி ப்ளஸ் பிசி, இது ப்ளஸ் சிஏ, இது வரைக்கும் பாருங்கள். சிஏ இருக்கு சார், இங்கே சிஏ இருக்குது, இங்கே ஏசின்னு இருக்கு, தப்பு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். இப்போ உங்களுக்கு எளிமையானது. அப்போ ஏபி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் பிசிக்கு தேவையானது ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியுங்க, வந்து 59. அப்போ இதுக்கு நேராக இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யணும், 59ன்னு போடுறீங்க. இதுக்கு பதில் எனக்கு மொத்தமாக எடுத்துகிட்டு 59ன்னு போடுறோம். அந்த 59 எங்கேருந்து வருது எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நேராக கொடுத்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, கோஎஃபிஷியன்ட் வேல்யூ தான் இந்த 59. அப்புறம் ஏபிசி எவ்வளோ, ஏபிசி பார்த்தீங்கன்னா நல்லா அதை இருப்பாங்க கடைசியில், இது ஏபிசி. இதுக்கு நேராக இங்கே பாருங்கள், இந்த ப்ளஸ் ப்ளஸ் அப்படியே இருக்குங்களா, இந்த ஏபிசி நேரம் என்ன இருக்குது, எனக்கு 70 இருக்குது. அப்போ இந்த ஏபிசி வந்து எது எனக்கு 70 அப்ளை பண்ணிடுறோம். அவ்வளோதான். இது சிம்பிளை பண்ணது தான், சிம்பிளை பண்ணிவிடுங்க. இதுதான் இதுக்கு ஆன்சர். எதுக்கு 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c ஈக்குவல் டு 59/70 அப்படின்னு எழுதிருக்கு. இது செகண்ட் சம்முக்கான, இதில் நம்ம கொடுத்த செகண்ட் சம்மு, இதுக்கு தேவையான ஆன்சர். அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம் 14ன்னு. அப்புறம் செகண்ட் சம்முக்கு கண்டுபிடிச்சிட்டோம், எது 59/70, அதுக்கு ஆன்சர் வந்துச்சு எனக்கு. இப்போ அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள், மூணாவது கேள்வி நம்ம கண்டிஷன் தெளிவாக போட்டிருக்கோம். அதை பாருங்கள், மூணாவது கேள்வி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டுனா வந்திருக்கு எனக்கு வந்து 70. அப்போ 3 கேள்விக்கு தேவையான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுக்கு தேவையானது கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், சம்ஸ்லேயே ஃபோர்த்து கேட்குறாங்க. ஃபோர்த் ஒன்று பாருங்கள், a/bc ப்ளஸ் b/ac ப்ளஸ் c/abன்னு அர்த்தம். இப்போ எனக்கு இந்த 4வது கணக்கு பாருங்கள், மன்னிக்கும் 4வது கணக்கு என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், a/bc ப்ளஸ் b/ac ப்ளஸ் c/abன்னு அர்த்தம், இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதே அங்கே சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு, அதே தான். இங்கே ஏ இருக்குது, மீது எது இல்லை, பிசிக்கு பிசி இல்லை. அதே போல் இங்கே பாருங்கள், எனக்கு இல்லை ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் பிசி இருக்குங்க, கீழே டிவைடில் பாருங்கள், டினாமினேட்டரில் பாருங்கள். அப்போ எனக்கு எது இருக்குது, எனக்கு பிசி இருக்குது. அப்போ யார் இல்லை, ஏ இல்லை, ஏபின்னு வரணும்ல. அப்போ ஏவை நான் இங்கேயும் எழுதுகிறேன், இங்கேயும் எழுதிக்கிறேன். அதே போல் இதில் பாருங்கள் ஏசி இருக்குது, யார் இல்லை, பி இல்லை, அந்த பி இங்கேயும் எழுதுகிறேன், இங்கேயும் எழுதுகிறேன். அப்போ இந்த பி ஆல்ரெடி இங்கே இருக்குது, அந்த பி அங்கே அப்படியே எழுதியிருக்கும். இந்த ப்ளஸ் வந்து அப்படி தான் எழுதுறோம், இந்த ப்ளஸ் அப்படியே தான் எழுதியிருக்கும். இந்த சியும் நான் அப்படி தான் எழுதியிருக்கேன், நான் எதுவும் பண்ணல. இந்த டிவைடு போட்டு இந்த டிவைடு அப்படி தான் எழுதியிருக்கேன் இதையும். அப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, எனக்கு ஏபி இருக்குது, இந்த ஏபியும் நாங்கள் அப்படியே தான் எழுதியிருக்கேன், ஏபி அப்படியே எழுதிடுறேன். அப்போ எது இல்லை, எனக்கு ஏபிசிக்கு சி இல்லை, அந்த சி இங்கேயும் அப்ளை பண்ணுறேன், மேலே நியூமினேட்டர்லையும் சின்னு அப்ளை பண்ணுறேன், இங்கேயும் சி இங்கேயும் சி போடுறீங்க. இப்போ பாருங்கள், இது ஏ எத்தனை வாட்டி இருக்குது, 2 வாட்டி இருக்குது. அப்போ பவர் ஆட் பண்ணுங்கள், 1 ஆட் பண்ணால் 2 வந்துடும். அப்போ ஏ ஸ்கொயர், இந்த ப்ளஸ் அப்படியே எழுதுறேன், பி இதையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ பி போட்டு ஒரு வாட்டி பி போட்டுட்டு பவர் ஆட் பண்ணிங்கன்னா பி ஸ்கொயர்னு வந்துடும். இந்த ப்ளஸ் நான் அப்படியே தான் எழுதியிருக்கேன், சி போட்டிங்கன்னா சி ஸ்கொயர் வந்துடும், அது ரெண்டுத்தையும். அப்போ இது ரெண்டும் சேர்த்து ஹோல் டிவைடட், ஏன்னா இங்கே சொன்ன பார்த்தீங்களா, அதே போல் தான் இங்கே பாருங்கள் ஏபிசின்னு இருக்கா, அது 1 டைம்ஸ் ஏபிசின்னு அப்ளை பண்ணிடுறேன். நீட்டாக ஒரே கோடு எல்சிஎம் வந்து ஜாயின் பண்ணிடும். அப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டா இது வந்தது. இப்போ பாருங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் சி, இது கொடுத்துறாங்களா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கொடுத்துறாங்களா, இதுக்கு வேல்யூ ஏபிசிக்கு வேல்யூ. அப்போ ஏபிசிக்குனா வேல்யூ நம்ம சம் பாருங்கள், நேராக பாருங்கள், அதை பாருங்கள், இந்த கார்னரில் பாருங்கள், ஏபிசிக்கு நேராக ஈக்குவல் தான் சொல்லியிருந்தோம், 17 சொல்லியிருந்தோம், 70. அப்போ இந்த ஏபிசி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏபிசி எடுத்துகிட்டு நான் என்ன செய்யலாம், 70 டிவைடில். அப்போ இந்த டிவைட் இந்த கோடு நான் அப்படியே தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், இது அப்படி தான் டிவைட் அப்படியே போட்டுறேன். அப்போ இது போட்டுட்டு இந்த ஏபிசி பதில் என்ன செய்கிறேன்னா 70, இந்த சம்மில் இருக்குது பார்த்தீங்களா, கார்னரில் பார்த்தீங்களா, ஏபிசி 17, அந்த 17 அங்கே எழுதிடுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு தான் என்ன வேல்யூ அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இது கண்டுபிடிச்சிருக்கும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு நான் வரும் 78. அப்போ இதை எடுத்துகிட்டு மொத்தமாக அதுக்கு பதிலாக சரி நான் வந்து இங்கே 78ன்னு அப்ளை பண்ணுறேன். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயருக்கு இந்த வேல்யூ 78 இங்கே அப்ளை பண்ணிடுறோம். இந்த டிவைடடும் நான் அப்படியே எழுதிடுறேன், டிவைடட்னு அப்படியே எழுதிட்டு அதுக்கு தேவையானது அங்கே எழுதிட்ட பிறகு நல்லா பாருங்கள், டிவைடட்னு எழுதிட்ட பிறகு அதில் என்ன இருக்குது,
மேலே அந்த 70 அப்ளை பண்ணிடுறோம். இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து இப்போ 78/70 இதை சிம்பிளை பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காமனாக இதை அப்படியே 2 டேபிள்ஸே டிவைட் பண்ணிவிடுங்க. இது 2 என்ன வரப்போகுது 35 வந்துடும் உங்களுக்கு வந்து. இது 2 டிவைட் பண்ணிங்கன்னா 6 3 டைம்ஸு ரிமைண்ட் 1 வரும். இங்கே வந்துச்சிங்கன்னா 9 2 8 வந்துடும். அப்போது இதுதான் ஆன்சர் இதுக்கு. எது A/BC ப்ளஸ் B/AC ப்ளஸ் C/AB ஈக்குவல் டு 39/35 அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை 78/17 சொல்லிக்கலாம். இப்போ ஓவரால் நம்ம சம் பார்த்துப்போம் பாருங்கள். இதுதான் அந்த சம் கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்தது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு சம்முக்கு தேவையான ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் 14. செகண்டுக்கு தேவையான சம்ஸுக்கு ஆன்சர் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் 59/70. தேர்ட் சம்முக்கு பாருங்கள் A² + B² அது தேர்ட் சம். இது தான் தேர்ட் சம் A² + B² + C² ஈக்குவல் டு 78. அடுத்தது ஃபோர்த் சம் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். இதில் ஃபோர்த்து கேட்டிருந்தாங்கல்ல A/BC B/AC ப்ளஸ் C/ABன்னு கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அதுக்கு தேவையான ஆன்சர் தான் இது. இந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா புரிஞ்சு இன்னொரு வாட்டி தெளிவாக பாருங்கள். இதே போல் உங்களுக்கு அடுத்த கணக்கு ஒன்று இருக்குது எடுத்துக்காட்டில். அந்த கணக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். புரியலனா கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த பக்கத்தை உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. எல்லாத்துக்கும் ஐடென்டிட்டி தான். ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் படிங்க. அடுத்த வருஷம் நீங்கள் 10th பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது புரியலனா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்யூ.